இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மாறு வேஷத்தில் இருக்காங்க. ஆனாலும் இவங்க யார், இவங்க எங்கே பிறந்தாங்க, இவங்க பூர்வீகம் என்ன, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது முதல் கொண்டு உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? தினக்கூலியான இவங்க சின்னையா அப்படிங்கிறவரை திருமணம் செய்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு குழந்தை அப்படிங்கையில் கேள்விக்குறியாக இருந்திருக்கு. சுற்றத்தாரும் ஊராரும் குறை சொல்லி பேசையில் ஆலமரத்தையும் அரச மரத்தையும் சுற்றினா குழந்தை பிறக்குமோ அப்படின்னு அந்த மரத்தை சுற்றி வந்த இவங்க ஒரு நாள் ஏன் மரத்தை சுற்றணும், இந்த மரங்களையே நம்ம பிள்ளைகளாக தத்தெடுத்து வளர்த்தா என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 8000 மரங்கள் இவங்க பேரை சொல்லி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களால நட்டு வளர்க்கப்பட்ட அந்த மரங்கள் அவங்களுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் தொலைவில் இவங்க நட்ட மரங்கள், பனைமரம், ஆலமரம், இப்படி நிறைய மரங்கள் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. 2019 பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. குடிமக்கள் விருதையும் தட்டி செல்றாங்க. கௌரவ டாக்டர் பட்டம் இவங்களுக்கு வழங்கப்படுது. இப்படி பல்வேறு வகையில் இவங்களுக்கு பல விஷயங்கள் கிடைச்சாலும் நான் மரம் வளர்க்கிறத என்னுடைய கடமையாக நான் செய்கிறேன் அப்படின்னு தன்னோட 114 வயசு வரைக்கும் மரம் நட்டு அந்த மரத்துக்கு தேவையான தண்ணியை கொடுக்கறது மட்டுமே இவங்களுடைய இந்த பிறவிக்கான ஒரு அர்த்தமாக தான் அமைஞ்சது. இப்போ அவங்க உயிரோடு இல்லைங்க. 2025 நவம்பரில் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க யார், எங்கே பிறந்தாங்க, இவங்களோட பேர் என்ன, தெரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி.